குழந்தைங்க எப்பயும் நீங்க சொல்றத லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்களா? ஒரு விஷயத்த ரிப்பிட்டேஷன்ல சொல்லிட்டே இருந்தாலும், அத காது குடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களா? இது குழந்தைங்களோட ஸ்டபர்னஸ் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் ரீசன பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் மான்டெசரி வேர்ல்ட் பை ஷோபனா. சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான மான்டெசரி வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா பேரண்ட்ஸும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறதுக்கு முதல் காரணம் குழந்தைங்க நம்ம சொல்றத லிசன் பண்ணாம இருக்கிறது தான். பட் இங்கே மோஸ்ட் ஆஃப் த சினாரியோவில் குழந்தைங்க லிசன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் காரணமாகவே இருப்போம். அதாவது வே ஆஃப் கம்யூனிகேஷன். குழந்தைங்க சின்ன சின்ன மூமெண்ட், எமோஷன், கண்ட்ரோல் எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் கற்றுப்பாங்க. நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறோமோ குழந்தைங்க அதை தான் செய்வாங்க. நம்மளோட டெய்லி லைஃப் ரொட்டீன்ஸில் நம்ம என்ன சொல்லித்தரமோ அதை தான் குழந்தைங்களும் செய்யணும்னு நினைப்பாங்க. சரி வாங்க, குழந்தைங்க ஏன் லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு 5 ரீசன்ஸ் பார்ப்போம். அதுக்கான சொல்யூஷனையும் நானே சொல்கிறேன். ரீசன் 1, டூ மெனி இன்ஸ்ட்ரக்ஷன். குழந்தைங்களோட பிரெயின் ஸ்டில் டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த நேரத்தில் அவங்களால நிறைய விஷயத்த ஒரே நேரத்தில் ப்ராக்ரெஸ் பண்ண முடியாது. நம்ம கோ கெட் யுவர் ஷூஸ், பிரிங் யுவர் பேக் அண்ட் கம் ஹியர் குயிக்லி இப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க ஷூவை ஃபஸ்ட்டு எடுக்கணுமா, இல்லை பேக்கை ஃபஸ்ட்டு எடுக்கணுமா, இல்லை ஷூ பேக் ரெண்டையும் ஒரே நேரத்தில் எடுக்கணுமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டண்ட்டாக சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது ப்ளீஸ் பிரிங் யுவர் ஷூஸ் அப்படின்னு. அந்த வேலையை செஞ்சு முடிக்கும்போது குழந்தைங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டும் வளரும். ரீசன் 2, லேக் ஆஃப் கனெக்ஷன். குழந்தைங்க எப்பையும் திங்கிங் பிரெயினை விட எமோஷன் பிரெயினை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பேரண்ட்ஸ் ஒரு ஐ கான்டாக்டோடு அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அவங்களோட கனெக்ட் ஆகணும். அவங்கள ஜென்டிலாக பக்கத்தில் கூப்பிட்டு நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட ஐஸை பார்த்து நம்ம அந்த விஷயத்த சொன்னோன்னா அவங்க அதை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்த கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கூட நல்லா கனெக்ட் ஆகணும். அப்போ தான் குழந்தைங்க நம்ம சொல்கிறத லிசன் பண்ணுவாங்க. இல்லைனா நம்மளை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரீசன் 3, டூ மச் ஆஃப் ஷவுட்டிங். குழந்தைங்கக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கத்தி சொல்கிறதுனால குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்கிறத லிசன் பண்ண ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் ஆவாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு காமான வாய்ஸோட அவங்க சைஸுக்கு பெண்ட் ஆகி ஒரு விஷயத்தையும் நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க கூட எப்பயும் நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியை மேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீசன் 4, நோ கிளியர் ரொட்டீன்ஸ். குழந்தைங்களுக்கு நம்ம டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸை ஒரு ரொட்டீனாக சொல்லித்தரதுனால அவங்க ரொம்ப செக்யூராக ஃபீல் ஆவாங்க. அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் ப்ரெடிக்டபிளாக இருந்தால் அவங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஈஸியாக கேப்சர் பண்ணிப்பாங்க. சிம்பிள் டெய்லி ரொட்டீனான ப்ளே டைம், மீல் டைம், ஸ்லீப் டைம் இதை எல்லாத்தையுமே நம்ம அவங்கள பழக்கப்படுத்தணும். இது அவங்க டிசிப்ளினாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு நேரமும் அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க தேவையில்லை. ரீசன் 5, நீட் இண்டிபெண்டன்சி. நான் ஃபஸ்ட்டு சொன்ன 4 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் குழந்தைங்க சில நேரத்தில் நீங்கள் சொல்கிறத லிசன் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே வாண்ட் கண்ட்ரோல் அண்ட் இண்டிபெண்டன்சி. இதனால் குழந்தைங்க உங்களை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க தன்னைத்தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள சரியாக கைட் பண்ணணும். பட் எப்பயும் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. குழந்தைங்களுக்கு எப்பயுமே நம்ம லிமிட்டடான சாய்ஸ் தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் ட்ரெஸ் ஆர் ப்ளூ ட்ரெஸ். இந்த இடத்துல ஃபுல் சாய்ஸ் அவங்களுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மக்கிட்ட இல்லாத ஒரு கலரை சொல்லி அதுதான் வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்க நீங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்க பேடோ இல்லை ஸ்டபனோ கிடையாது. தே ஆர் ஸ்டில் லேர்னிங். தே நீட் கைடன்ஸ். தே நீட் கனெக்ஷன். குழந்தைங்க எப்போ நம்மக்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட், கனெக்ஷன் இதையெல்லாம் மேக் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க நேச்சுரலாகவே லிசனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த 5 சுச்சுவேஷனில் உங்கள் குழந்த எந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரெஸ்பாண்ட் கொடுக்குறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோஸ் வேணுமா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேவைப்படுற பேரண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். Stay tuned with me, Shobana. Thank you.